வருவாரா? ஹalleluya. நம்ம மாறிட்டனா நம்ம கணவர் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாரு. ஆமென். அதனால சபைக்கு வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஆயிடணும்? நல்லா ரெடி ஆயிடணும். ஹalleluya. கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் ஐயா நான் சோறு போட்டு வச்சதே இல்லை ஐயா. யாரார் அப்படி இருக்கீங்களோ அவரே தான் குண்டால போட்டு துண்ணுவார் ஐயா. இல்ல இன்னும் கூட இருப்பாங்க அவரே செஞ்சு சாப்பிடுவார் ஐயா. எனக்கு ஒல்லியே கொடுக்க மாட்டார் ஐயா. சமைக்கல ரொம்ப அவர்தான் இருப்பார் ஐயா. அது ரொம்ப கஷ்டம். தெரியல உங்களுக்கு. ஹalleluya. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யணும். கணவர் கொஞ்சம் ஏமாந்துருக்கிற நீ துணியை போய் விட்டினா உனக்கு தான் கஷ்டம். உண்மையாமா ஆனா முடியாத நேரத்தில் செய்ய வைக்கலாம். எப்போ உனக்கு முடியலையா அப்போ நீ சொல்லவே தேவையில்லை. அவரே மாமா சொல்றாரு. ஆமா மாமாவே செய்வாரு. ஹalleluya. அதுதான் உண்மை. அதனால நீங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு வரீங்கன்னா நம்ம கணவர்லாம் வந்து உட்காரணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் மாறுறேன் ஏசப்பா, நான் அன்பு காட்டுறேன் ஏசப்பா, சாப்பாடு நல்லா போடுறேன், என் கணவர் பேச்சு நான் கீழ்படுறேன், அவருக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டா வந்துக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாவே இந்த ஆண்டே உன் கணவர் வந்து உட்காருவார். ஹalleluya. ஒரு அம்மா கேட்கிறேன் ஜெபம் பண்ணும்போது, என்னம்மா உங்க வீட்டுக்காரர் வரைக்கும் உங்களுக்கு ஆசையாமா சந்தோஷமாங்க? நீ வேற ஐயா ஜெபம் பண்ணி போய் வீட்டில் தான் போய் அவரை மாய்க்கு மொழி இங்கே வேற வந்து உட்காருன்ற அவரை இங்கே தான் வந்து நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஹalleluya. நான் நம்ம பேசுறேன். ஹalleluya. இன்னைக்கு உன் கணவர் வந்துட்டாருன்னா உன் வீட்டுக்கு நிம்மதி கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஒருமானம் கிடைக்கும். கீழே கட்டுவேன் வாங்க லோனெல்லாம் கொடுக்க வைப்பாரு. ஹalleluya. அதுதான் நிம்மதி. இல்லையா எங்கன்னா நாட்கள் ஓட்டைய வேலைக்கு 500 ரூபாய் வந்தா போதும், நீ வேற அவரை வேற வந்து உட்காரு கஷ்டம். அவரையும் ஒரு நல்ல தெய்வத்துக்கிட்ட நீ விட்டுட்டீங்கன்னா குடிப்பாடுல இருக்காது, கெட்ட எண்ணம் இருக்காது, வீட்டுல பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது. ஹalleluya. அவர் உன்னை நேசிப்பாரு, உன்னை அன்பா பார்த்துப்பாரு. அதனால நீங்க உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணணும். யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்க கையை தூக்கலாமா? நிச்சயமாகவே உங்க கணவரும் உங்க பிள்ளைங்க எல்லாருமே ஆலயத்துல வந்து உட்கார போறாங்க. குடும்பத்தோட கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர்.